உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள். தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வி. நாளை 15வது நாளாக தொடரும் உயர்மின் எதிர்ப்பு இயக்க போராட்டம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோயில் ஒன்றியம் மூத்தநாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரை டாடா நிறுவனம், அதே போன்று தூரம்பாடி பாப்பா வலசு பகுதியில் JSW ஆகிய இரு நிறுவனங்களும் விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயர்மின் கோபுரம் அமைத்து வருகிறது. இதனை கண்டித்து வேலப்பநாயகன் வலசு, எரசனபாளையம், கருப்பன் வலசு, தூரம்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர்களது கிராமத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நாளை வியாழக்கிழமை இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். அதற்கு முன்னதாக தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று விவசாயிகளை பேச்சுவார்த்தை மாலை அழைத்து இருந்தனர். அப்போது விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் தேர்ந்து வந்தனர். ஆனால் டாடா நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தனர். ஆனால் JSW நிறுவனத்தினர் வரவில்லை. இதனால் தாசில்தார் ராவியம் முன்பு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை விவசாயிகளுக்கு வருமாறு விடுத்தனர். இதுவரை தற்காலிகமாக மின்பாதை அமைக்கும் பணியினை நிறுத்தி வைப்பதாக வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகளிடம் வாக்களித்தனர். இது குறித்து மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கையில், இதனால் நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து கலைந்து சென்று தொடர்ந்து எங்களுடைய எரசனபாளையம் மற்றும் பாப்பா வலசு பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என இவ்வாறு அவர் தெரிவித்தார். பேட்டி திரு கோபாலகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் பிரபாகரன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தாராபுரம் வட்டங்களில் JSW, டாடா, சுஸ்வான் போன்ற நிறுவனங்கள் கிராம சாலைகளிலும் நெடுஞ்சாலை இடங்களிலும் நீர்நிலைகளிலும் 33 kV மின்பாதை அமைத்து வருகிறது. இது சட்டவிரோதமாக அமைக்கப்படுகிறது. கிராம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய விபரீதமாக இந்த மின்பாதையில் இருப்பதால் அதை தடை செய்து கேபிள் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 13/2/2025 அன்று தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பெயரில் தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். இன்றைய தினம் அமைதி பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டோம். ஆனால் நிறுவன தரப்பில் இருந்து யாரும் வராததால் இன்றைய பேச்சுவார்த்தை எந்தவித முடிவும் ஏற்படாமல் முடிவு பெற்றது, ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் தகவல் அளித்துள்ளார்கள். அதன்படி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம இந்த அமைதி பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறோம். அதுல ஒரு தீர்வு எட்டப்படும்னு நாங்க நினைக்கிறோம். அது வரைக்கும் வேலை நிறுத்தப்படும் என்று வட்டாட்சியர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். தொடரும்.